கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய மகா பெரிய கிருபினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறில் இந்த நாளில் பல்வேறு விதமான இடர்பாடுகள் மத்தியில் நாம் நம்முடைய வீட்டிலேயே தொழுது கொள்ளத்தக்கதாக வருகின்ற வாரத்திலிருந்து நம்முடைய ஆலயத்தில் கடவுளை ஆராதித்து தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே நாம் வீடுகளிலேயே தொழுது கொள்ள ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எந்த இடத்துல நாம் அவரை தொழுது கொண்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மாறாதவர். ஆகவே அந்த தெய்வத்திடம் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த ஆராதனையில் நாம் பங்கு பெறுவோம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, உம்முடைய கிருபை காருண்யத்தினாலே மட்டுமா எங்களை தாங்கி எங்களுடைய ஜீவன் மரணத்துக்கு எதுவாய் போய்விடாதபடிக்கு எங்களை தப்புவித்து இந்த நாளில் உம்மை ஆராதித்து தொழுது கொள்ளும்படியாக எங்களுடைய ஆண்டவரை விசுவாச குடும்பத்தார், கர்த்தாவே, விசுவாச லுத்தரன் திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும், கர்த்தாவே, இந்த காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்ற உம்முடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் சுவாமி கர்த்தாவே அதிகமாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வமே, இந்த நாளிலுமாய் உம்மை மறுபடியும் ஆராதித்து தொழுது கொள்ள நாங்கள் ஆங்காங்கே எங்களுடைய இல்லங்களில் கூடி வந்திருக்கின்ற போது உம்முடைய தூய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி கர்த்தாவே உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உள்ளத்தில் வாழ நீர் கிருபை செய்திருடும். என்னுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை பிரியமாக ஏற்று அங்கீகரித்து உம்முடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்டு பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உள்ளத்தில் வாழ கிருபை செய்திருடும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 78வது பாடலை நாம் பாடுவோம். இயேசு நாயகனை துதி செய் செய் செய். இயேசு நாயகனை துதி செய் 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 செய். இயேசு நாயகனை பாசந்தனிலுழலும் பேமதியை ஐயன் பாதத்தை மன்றி உனக்காகதியே. பாசந்தனிலுழலும் பேமதியே ஐயன் பாதத்தை அன்றே உனக்காகதியே. மகேஷமோடு புவி நீதியே பெரும் பொய் 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 பொய். இயேசு நாயகனை துதி செய் 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 செய். இயேசு நாயகனை ஆணவமெனும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுகக்கிரக பதம் கொடுக்கும். ஆணவமெனும் பேயினை முடுக்கும் பரமானந்த சுகக்கிரக பதம் கொடுக்கும். வேணாபீஷ்டங்கள் வந்தடுக்கும். இது மெய் 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 மெய். இயேசு நாயகனை துதி செய் 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 செய். இயேசு நாயகனை தகை பெரும் விண்டலன் தனில் உதயம் செய்யும் சசி கதிர் மேல் முதல் பொருளெதையும். தகை பெரும் விண்டலன் தனில் உதயம் செய்யும் சசி கதிர்
முதல் பொருளெதையும் வகையுடன் அருள் கடவுளை இருதயந்தனில் வை 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 இயேசு நாயகனை துதி செய் இயேசு நாயகனை. பூத பௌதிக ஸ்தாபகனை வேதனாவல மிதில் என்றும் ஞாபகனை. பூத பௌதிக ஸ்தாபகனை வேதனாவல மிதில் என்றும் ஞாபகனை. போதறிய சர்வ வியாபகனை பணிந்து இயேசு நாயகனை துதி செய் இயேசு நாயகனை. பிரதான தேவாராதனை முறைமை. The order of morning service without communion. பக்கம் 1. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் அண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனத்தினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவிலாதிருக்கும் கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நான் நித்திய ஜீவனை சுந்தரித்துக் கொள்ளும்படி உண்மையும் சித்தத்தையும் அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிப்படித்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள்வதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திருளும். ஆமென்.
திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறு, the 12th Sunday after Trinity, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற ஆரம்ப வாக்கியம், the introit contained in page number 104, பக்கம் 104. கடவுளே என்னை விடுவித்தருளோ, யெகோவாவே எனக்கு சகாயம் செய்ய வீராய் தருளோ, என்னை அழிக்க தேடுகிறவர்கள் வெட்கினானும் வாங்களாக, எனக்கு வரும் தீங்கில் பிரியங்கொள்ளுகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி அவமானத்துக்குள்ளாவார்களாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலுமே எப்போதும் எப்போதுமான யுகயுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதருக்குள் சமாதானம், அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பிரானுக்குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளை நாட்டுக்குட்டியே, பிதாவின் சோதனி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவின் மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. நாளுக்குரிய சுருக்க ஜெபம், கலெக்ட் ஃபார் த டே, பக்கம் 104.
சர்வ வல்லமையும் இரக்கம் உள்ள கடவுளே, விசுவாசம் உள்ள உம்முடைய மக்கள் உண்மையும் உத்தமமாய் உமக்கு ஊழியம் செய்கிறது உம்முடைய ஈவாகவே இருக்கிறது. தேவரீர் வாக்குத்தத்தம் செய்த பரம நன்மைகளை மறுமையில் நாங்கள் தவறாமல் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இம்மையில் உமக்கு உண்மை உள்ள ஊழியம் செய்ய அனுகிரகிக்க வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறு, த 12th சண்டே ஆஃப் ட்ரினிட்டி, இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாவதாக சங்கீதம் 26 1 முதல் கடைசி வரை நாம் முறையாக வாசிப்போம். Let us read Psalm 26 1 to last in a responsive manner. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும். நான் உத்தமனாய் நடக்கிறேன். நான் கர்த்தரில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். உமது கிருபை என் கண்களுக்கு முன் இருக்கிறது. உமது சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகரோடு நான் சேரவில்லை. தீமை செய்வோரின் கூட்டத்தை நான் பகைக்கிறேன், பொல்லாதவரோடு உட்காரேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உமது அதிசயங்கள் எல்லாம் விவரிக்கும்படி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உமது பீடத்தை சுற்றி வருவேன். கர்த்தாவே, நீர் வாசமாயிருக்கிற ஆலயத்தையும் மகிமை தங்கியிருக்கிற ஸ்தலத்தையும் நேசிக்கிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியோரோடும் கூட வாரி கொள்ளாதேயும். அவர்கள் கைகளில் தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானம் நிறைந்திருக்கிறது. நானோ உத்தமனாய் நடப்பேன். என்னை மீட்டருளும், என் மேல் இரக்கமாயிரும். அனைவருமாய் சேர்ந்து வாசிப்போம். என் கால் சமமான இடத்துல நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்பதே. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு வாக்கியம், அது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 21 வரை வாசி கேட்போம். டுடேஸ் ஓல்ட் டெஸ்டமென்ட் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி ப்ராஃபட்டிக் புக் ஆஃப் ஜெரமையா, chapter 15 verses 15 to 21. You understand, O Lord, remember me and care for me. Avenge me on my persecutors. You are long-suffering, do not take me away. Think of how I suffer reproach for your sake. When your words came, I ate them. They were my joy and my heart's delight. For I bear your name, O Lord God Almighty. I never sat in the company of revelers, never made merry with them. I sat alone because your hand was on me, and you had filled me with indignation. Why is my pain unending, and my wound grievous and incurable? Will you be to me like a deceptive brook, like a spring that fails? Therefore it is what the Lord says, if you repent, I will restore you, that you may serve me. If you utter worthy, not worthless words, you will be my spokesman. Let this people turn to you, but you must not turn to them. I will make you a wall on this people, a fortified wall of bronze. They will fight against you, but will not overcome you, for I am with you to rescue and save you, declares the Lord. I will save you from the hands of the wicked and redeem you from the grasp of the cruel. Here ends the Old Testament reading.
அப்படியே இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 21 வரை. Today's epistle reading is taken from the epistle of St. Paul to Romans chapter 12 verses 9 to 21. உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள். பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களோடு கூட அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவராயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளையே செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்பதே நிருப வாக்கியம் வாசிக்கப்பட்டு முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரை அடங்கியிருக்கிற பகுதி வாசி கேட்போம். ஆண்டவரே, உமக்கு மகிமையுண்டாவதாக. The Gospel according to St. Matthew, chapter 16, verses 21 to 28. அது முதல் இயேசு தாம் ஜெருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுரை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தவனராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கான சுவிசேஷ வாக்கியம் வாசித்து. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளை வாசி கேட்டனா
அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்யும் மூலமாக உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டார். பாதாளத்திலிருந்து இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். வாரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளாக பாசத்தில் வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தவரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்து சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்துதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 384வது ஞான பாடலை நாம் பாடுவோம். சீர்கெட்ட லோகமே உன் வாழ்வு எனக்கு எது என்ற ஞான பாடலிலே 1, 2, 4, 5 சரணங்களை நாம் பாடுவோம். இந்த பாடல் ஒருவேளை நீங்கள் பாடாமல் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இது ஒரு நியூ அட்டெம்ப்ட் ஆகினால ஒருவேளை பாடத் தெரிந்தவர்கள், இந்த ராகம் அறிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். இந்த ராகத்தை இதுவரைக்கும் கேள்விப்படாதவர்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடி கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட லோகமே உன் வாழ்வு எனக்கேது, என் இயேசு என் கதி. நான் உன்னை சார்வதேது, என் ஆஸ்தி இயேசுதான். என் செல்வம் அவரே, உன் கோப்பையை நாடேன். சீர்கெட்ட லோகமே லௌகீக வாழ்வெல்லாம் புகையை போல் கழியும், நீழலை போலே போம். கதையை போல் முடியும், என் இயேசு நித்திய ஓர் காலும் மாறாரே. நீ எனக்கு வேண்டாம், சீர்கெட்ட லோகமே. 4வது சரணம். அஞ்ஞானமாகிய பலவிதத்தில் காசை நரர் சேர்ப்பார்களே, ஈதினரின் ஓசை என் இயேசு எனது. இருதயத்திலே நான் வைக்கும்
ஏன் இயேசு ஏன் கதி, ஏன் இயேசு ஏன் களிப்பு, ஏன் இயேசு ஏன் கனம், ஏன் இயேசு ஏன் ரட்சிப்பு, ஏன் ஜீவன் ஆவாரே, ஏன் மோட்சம் ஆவாரே, நீ சார மாற்றது சீர்கேட்ட லோகமே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகை பின்வரும் 12ஆம் ஞாயிறு, த 12th Sunday after Trinity. இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரை உள்ள பகுதி. இதனை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆகையினால் நேரடியாக நாம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். என்னுடைய கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருந்து அது எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக விளங்குவோம். உமக்கேற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கும் கிருபை செய்திடணும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 28 வரை உள்ள இந்த ஒரு பகுதிக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க வேண்டும் என்றால், விசுவாசத்தோடு ஊழியம் செய்து கடவுளை பின்பற்றுவது. இதன் மூலமாக 3 காரியங்களை இந்த பிரசங்க பகுதியின் மூலமாக ஆண்டவர் நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கிறார். முதலாவதாக பார்க்கின்ற போது, கடவுளின் ஊழியத்திலே நாம் அவருடைய சித்தத்திற்கு தடைக்கலாக அல்ல படிக்கலாக வாழ அவர் நமக்கு போதித்து உணர்த்துகின்ற காரியம். வசனங்கள் 21 முதல் 23 வரை நாம் பார்க்கின்ற போது இதற்குரிய பதிலை நாம் பார்க்க முடியும். கடந்த வாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். ஆம், அவர் கிறிஸ்துவாகிய மேசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இந்த உலகத்தில் வந்து நம் அனைவரையும் மீட்க அனுப்பப்பட்டவர் என்பதை மற்றவர்கள் மூலமாக அவர் கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டு கடைசியாக நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சொல்லி சீஷர்களிடத்தில் கேட்டபோது அதில் பேதுரு அவன் எல்லா சீஷருடைய சார்பாகவும் சொல்லுகின்ற ஒரு காரியம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். கடவுள் அவன் சொன்னதை ஏற்றுக்கொண்டு, ஆம், இந்த காரியத்தை நீங்கள் 20ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் என்று கடந்த வாரத்தில் நான் பார்த்தோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு மக்கள் மூலமாகவும் சீஷர்கள் மூலமாகவும் தாம் கிறிஸ்து மேசியா என்பதை இதன் மூலமாக, இந்த பகுதியின் மூலமாக அவர் வெளியரங்கப்படுத்தினார். ஆனாலும் கூட மேசியா என்பதை மற்ற யாருக்கும் சொல்லக்கூடாது என்று அவர் ஏன் கட்டளையிட்டார் என்று பார்க்கின்ற போது, இந்த கிறிஸ்துவின் மூலமாக, மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்படுகின்ற மீட்பின் பணி, அந்த மீட்பின் பணியை அவர் செய்து முடிக்க வேண்டும்.
அதனால் விளைகின்ற பலனை அனுபவித்தவர்கள் உலக மக்கள், அதாவது இந்த உலகம் அவரை குறித்து சாட்சி பகர வேண்டும். அனைவரையும் சீஷராக்கி கடவுளுடைய திருவுள சித்தத்தை, அவருடைய அன்பை உபதேசித்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து எல்லாரையும் சீஷராக்க வேண்டும். ஆகவே அவர் இந்த உலகத்தில் மறிக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய அனாதி தீர்மானம், கடவுளுடைய திருவுள சித்தம். இதுதான் மீட்பின் திட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. கடவுளுடைய மீட்பின் திட்டம். So we understood about his personhood. Now he openly declares about his work. என்ன அவர் செய்து முடிக்க வேண்டும் என்பதை இங்கே 21ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய பணியும், அதாவது ஒரு ரயில்வே ட்ராக் எப்படி இருக்கிறதோ அதே போல இட் ஷுட் கோ parallelly. Both his person and his work must go together. அதனை ஒரு பக்கம் அவர் தான் மேசியா என்பதை மக்கள் மூலமாகவும் சீஷர் மூலமாகவும் வெளியரங்கப்படுத்தின கடவுள் இப்பொழுது இந்த பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த மீட்பின் பணியை செய்து முடிக்க அது ஒரு பேஸ், இட் ஷுட் கோ இன் பேஸ். அந்த பேரலாக போகின்ற ஒரு காரியத்தை இட் மஸ்ட் கோ டுகெதர் என்பதை அவர் இங்கே அவர்களுக்கு நினைப்பூட்டி இப்படித்தான் இந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்கிறார். தன்னுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாக நடந்தேறும் என்பதை அவர் பட்டவர்த்தனமாக சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு இப்படி மரித்து தான் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டமே ஒழிய இதற்கு மாறாக அல்ல. இதற்கு மாறாக எழுப்பப்படுகின்ற எந்த ஒரு காரியமும் அது மனுஷனுடைய திட்டம். அவருடைய திருவுள சித்தம் என்ன என்று பார்க்கின்ற போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:19 பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அதாவது இந்த பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை அவர் செய்த பிறகு, இந்த ஒரு தியாகத்தை செய்த பிறகு அதன் மூலமாக வருகின்ற அந்த ரட்சிப்பின் பணியை மற்றவர்களுக்கும் சொல்லி அவர்களை மந்தையிலே, பரலோக மந்தையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் 12 சீஷர்களை அழைக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 பார்க்கின்ற போது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொல்லி மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை, சம்படவர்களை அவர் அழைத்து கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பணியிலே அவர் அழைக்கின்ற போது இப்படியாகத்தான் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து அந்த செய்தியை, அந்த உயிர்ப்பின் செய்தியை, அந்த மேசியா பாடுகளை அனுபவித்து இந்த உலகத்தை ரட்சித்த அந்த செய்தியை, அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிவிக்கின்ற செய்தியை தன்னுடைய சீஷர்களும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவளை அழைத்தார். அந்த காரியத்தை இங்கே அவர்கள் செய்ய வேண்டுமா வேண்டாமா? ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் 22ஆம் வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாக்கியத்தை மிக ரொம்ப சாதாரணமாக சொல்றார். நான் இது போல பாடுபடுவேன், எல்லாராலும் ஒப்பு கொடுக்கப்பட்டு இந்த பாடுகளை நான் அது உபத்திரத்தப்பட்டு நான் மரணத்தை அடைந்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்பதை அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அண்ட் he was stating this matter very plainly என்று சொல்லி மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். மார்க் 8:32 இந்த வார்த்தை இயேசு தாராளமாக சொன்னார். பேதுருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. பாடுகளை குறித்து இயேசு சொன்ன மாத்திரத்தில் பேதுருக்கு என்ன இது ஆண்டவர் வந்து இது ரொம்ப சாதாரணமாக சொல்றாரு. இவ்வளோ பெரிய ஒரு வேதனையை அனுபவிப்பத ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி சொல்றாரு. இது நியாயமா, இது அடுக்குமா இது என்று அவன் திகைத்து போகிறான். திகைத்து போய் அவனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி பாருங்க. He responded in a very strange way.
Lord, this shall never happen to you. This shall never happen to you. இது உமக்கு சம்பவிக்க கூடாது. இவன் யார் அதை சொல்றதுக்கு? கடவுளுடைய திட்டத்திற்கு இவன் யார் அதற்கு தடைக்கல்லாக இருப்பதற்கு? அது மாத்திரமல்ல, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஐயோ காரியம் கெட்டு போடுமே என்று சொல்லி என்ன பண்ணா, he rebuked Jesus. ஒருவேளை அன்பின் மிகுதினால ஐயோ இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது சாமி. அப்புறம் என்ன ஆண்டவர் இது செய்யறது நியாயமா? இது கண்டிப்பாக கூட நடக்கக்கூடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஊழியம் என்றால் ஆண்டவரோடு கூட சேர்ந்து போய் ஒரு உயர்ந்த ஆசனத்தில் உட்காருவதும் எல்லா மக்கள் முன்பதாக ஒரு மேன்மையை சம்பாதித்துக் கொள்வதும் என்று சொல்லி பேதுரு நினைத்திருக்கலாம். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வாழலாம் என்ற ஒரு எண்ணம், அதிலிருந்து மாறுபட்டு இவர் சொல்லுகிறாரு, பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அவர் பாடுபட்டால் நாமும் பாடுபட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து அப்பேற்பட்ட ஒரு நிலைமை உமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஊழியத்திற்கு வருகின்ற போது மரியாதை கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஆஸ்தி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்லி யாரும் ஊழியத்திற்கு வர முடியாது. நம்மை படைத்து பராமரித்து போஷித்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்து கொண்ட அந்த மீட்பின் செய்தியை அறிவிக்க எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரிடத்துல வருகின்ற போது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். இதுதான் ஊழியக்காரன் செய்ய வேண்டிய ஒரு அர்ப்பணம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற போது, ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில அவர்கள் மக்களை வழிநடத்துகின்ற ஒரு காரியத்துல அவர்கள் பிராஸ்பரிட்டி காஸ்பல், அதாவது நீங்கள் எப்படியாவது இருங்கள் ஆனால் கடவுளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த பிராஸ்பரிட்டி காஸ்பல் மூலமாக ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுக்க தவறி போகிறார்கள். அது மாத்திரமல்ல, பரலோகத்தை காட்டுகிறார்கள். இன்னொரு பக்கம் நரகம் இருக்கிறது, பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தி, ஒரு எக்ஸார்டேஷன், ஒரு அட்மானிஷன், ஒரு கடிந்து கொள்ளுகின்ற உபதேசத்தை சொல்லுவது அநேகர் இக்காலகட்டங்களில் அவாய்ட் பண்ணுகிறார்கள். இப்பேற்பட்டவர்கள் தான் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். They will focus only the grace of God, but we should also focus the wrath of God. கடவுள் எரிச்சல் உள்ள கடவுள், he is a jealous God என்பதை நாம் சொல்ல வேண்டும். நீ எப்படியாவது நீ எவ்வளவு பாவமன செய், ஆனா எனக்கு கொடுக்க வேண்டியதை, திருச்சபை கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன்னா கடவுள் மன்னிச்சிருவார். This is what the false teaching. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் மனம் திரும்புதலுக்கும் அவர்கள் தங்களை கடவுளுடைய பாதையில அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்பதற்கும் எப்பொழுது உணர்த்தி கண்டித்து உணர்த்தி போதிக்கிறோமோ அப்பொழுதுதான் அது உண்மையான ஊழியமாக இருக்க முடியும். இல்லை என்றால் that becomes a false teaching. இதே போன்ற ஒரு எண்ணத்தோடு கூட தான் பேதுரு அப்போஸ்தலன் கூட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, in response to Peter's shocking statement, கடவுள் என்ன சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று பார்க்கின்ற போது அவருக்கும் கோபம் வரல. அவர் சாந்த ஸ்வரூபி, மனதிற்கும் உள்ள கடவுள், அன்பினாலே எல்லாவற்றையும் வெல்லக்கூடிய தெய்வம். அவருக்கு கோபம் இருக்கு பாரு. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து 22ஆம் வசனத்துல, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். Get behind me, you Satan. You are a stumbling block to me. Don't be a stumbling block, but be a stepping stone. தடைக்கலாக அவருடைய சித்தத்திற்கு நாம் இருக்கக்கூடாது, அதற்கு மாறாக படிக்கலாக இருக்க வேண்டும். அவரோடு கூட சேர்ந்து அந்த பாடுகளை நாமும் கூட அனுபவிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. அதற்காக நாம் காலம் முழுதும் பாடுபட்டு கொண்டிருப்போம் என்று அல்ல, இதன் வழியாகத்தான் கடவுள் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால் அதற்கு நாம் எஸ் சொல்லித்தான் ஆக வேண்டும், அதற்கு ஓகே சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆனால் பேதுரு இங்கே பார்க்கின்ற போது அதுக்கு மாறாக சொல்கின்ற போது, எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொல்கிறார். கடந்த வாரத்தில் பார்க்கின்ற போது இதே 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 18ஆம் வசனத்தில் பார்க்கின்ற போது, நீ பாக்கியவான் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்ணின
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே என்ன சொல்லுகிறார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு இடரலா இருக்கிறாய், நீ தேவனுக்குரியவர்களை சிந்திக்காமல் மனுஷனுக்குரியவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி கூட சொல்லியிருக்கலாம், பேதுருவே நான் ஒன்று சொல்றேன் கேளுப்பா, ட்ரை நாட் டு பிகம் a man of success but try to become a man of values. இந்த உலகத்தில் பேதுருவே நீ ஒரு வெற்றி சிறந்தவனாக வாழ முயற்சி செய்யலாம், ஆனால் அது பெருசல்ல, மதிப்பு மிக்கவனாக வாழ முயற்சி செய், அதுதான் கடவுளுக்கு பிரியமானது என்பதை கடவுள் சொல்லியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு உதாரணத்தோடு கூட ஒருவேளை சொல்லியிருக்கலாம், அவனை தேற்றிருக்கலாம். நீ ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் அல்ல, பட் லீட் அ லைஃப் அண்ட் ட்ரை டு பிகம் எ மேன் ஆஃப் வேல்யூஸ் என்று சொல்லி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆம், அவருடைய சித்தத்துக்கு விரோதமாக நாம் எழும்புகின்ற போது அதனை அவர் வெறுக்கிறார். இரண்டாவது காரியமாக பார்க்கின்ற போது, நம்மை வெறுமையாக்கி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஊழியத்திற்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு அறைகூவல். 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற போது, 24ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்கிறார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாகும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். Indeed, it's a challenge that was posed by God to all his followers. இன்றைக்கு நீயும் நானும் இந்த ஊழியத்தில் இருக்கின்ற உனக்கும் எனக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு சேலஞ்ச், ஒரு அறைகூவல் தான் இது. நாம் நம்மை வெறுமையாக்கி அவரை, நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் கடவுள் இங்கே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். We will have to deny ourselves and to carry our cross and to follow him without any reservation or whatsoever. அவரை பின்பற்ற வேண்டும். இதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். உலக பிரகாரமான ஆசாபாசங்களை வைத்து கொண்டு அல்ல, உலக பிரகாரமான காரியங்கள் நம்மை நெருக்குகின்ற போது அதற்கு உடன்பட்டு அதற்கு ஏற்றபடி தங்களுடைய ஊழியத்தை மாற்றிக்கொள்ள அல்ல. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசாபாசங்கள் வருகின்ற போது அதனை உதறி தள்ளி கடவுளுடைய சித்தத்தை செய்ய அந்த ஒரு எண்ணத்தோடு, ஒரே முழு மூச்சோடு, நோக்கத்தோடு செல்கின்ற போது அங்கே ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் கழுகு. இந்த கழுகு அட்டாக் பண்ற ஒரே ஒரு பறவை எதுன்னு பார்க்கும்போது காகம். இந்த காகம் என்ன பண்ணனா, கழுகு உட்கார்ற நேரத்தில் அது அட்டாக் பண்ணணும் போயிட்டு அது கழுகு மேலே உட்காந்துட்டு அது பறக்க ஆரம்பிக்கும் போது அது கழுத்துக்கிட்ட கொத்த ஆரம்பிக்கும். கழுகு என்ன பண்ணும், அது ரொம்ப நல்லா வேகமாக பறக்கிறது, ரொம்ப ஹைட்டில் போவோம், ரொம்ப ஷார்ப் ஐஸ் இருந்தாலும் பெரிய உருவமாக இருந்தாலும் இந்த காக்கா என்ன பண்ணுது, அது அட்டாக் பண்ணுது. இதே போல தான் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஊழியத்தில் இருக்கின்ற நம்மையும் உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் அட்டாக் பண்ணுகின்ற போது நாம் செய்ய வேண்டியது என்ன? கழுகு என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் திரும்பி அதை கொத்தது கிடையாது, அது ஒரு வேலை பண்ணுது. அதாவது காக்கா மேலே உட்காந்துன்னு அது கழுத்தை கொத்தும் போது இது வேகமாக பறந்து ஹைட்டாக பறக்க ஆரம்பிக்குது. ரொம்ப உயரத்தில் பறக்க அதனுடைய அதாவது காற்று அங்கே ஆக்சிஜன் அளவு குறைந்து போகிறது. ஆக்சிஜன் அளவு குறைந்து போகின்ற போது காக்கா பதற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து கீழே விழுந்துடும். கீழே பறந்து அது விட்டா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி போகும். அதே போல தான் கிறிஸ்துக்குள் பிரியமான ஊழியத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசாபாசங்கள், உலக பிரகாரமான சொத்து, புகழ், பணம் என்று இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் போன்ற காரியங்கள் ஆட்கொள்ளுகின்ற போது அவைகளை உதறி தள்ளிவிட்டு கடவுளுடைய நாம மகிமைக்கென்று உண்மையாக எரேமியா தீர்க்கதரிசி இந்த நாளில் நாம் வாசிக்க பழைய ஏற்பாட்டில் கூட எப்படியாக அவன் புலம்பி கடவுளிடத்தில் அவன் சேர்கிறான். அதே போல எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார், என்னுடைய ஜீவனை பாதுகாப்பார், எனக்குரிய தேவைகளை அவர் சந்திப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட நாம் ஒப்பு கொடுத்து செல்கின்ற போது கடவுள் பெரிய காரியத்தை செய்வார். Deny
ourselves என்று பார்க்கின்ற போது என்ன என்று இங்கே மிக அழகாக சொல்கிறார். கிரேக்க வார்த்தையில் பிலிப்பியர் 5 2ஆம் அதிகாரம் 5-11 வரைக்குமே பார்க்கின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அவர் வெறுமையாக்கினார். 7ஆம் வசனத்தில் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். He made himself as a slave, as a servant. He took the servanthood, though he is a God. அவர் கடவுளுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் he emptied himself, kenosis என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில பார்க்கிறோம். So the divine Christ emptied himself and he made himself nothing, ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் தன்னை வெறுமையாக்கினார். அதுதான் denying. நான் ஒரு பொருட்டே இல்லை, நான் ஒரு கணக்கிலே இல்லை, நோ அக்கௌண்ட் அட் ஆல், அவர் ஒரு கணக்கிலே இல்லை என்ற அளவுக்கு அவர் தன்னை வெறுமையாக்கினார். He assumed the form of a servant. ஒரு அடிமை, ஒரு servant என்று சொல்கின்ற போது அவன் ஒரு அடிமை. அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் என்னுடைய எஜமான் சொல்கின்ற போது அதை செய்ய நான் வருகிறேன் என்று சொல்லவன் அப்பேற்பட்டவன் தான். He took that position. He took that status as his weapon. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, thus we see thus existed in the form of a man. அதனால தான் அவர் ஒரு மனுஷனாக அவர் காணப்பட்டார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த ஊழியத்தில் இருக்கின்ற போது அவர் நம்மை வெறுமையாக்கி அவரை பின்பற்றி செல்ல நம்மை அழைக்கின்ற போது, ஆண்டவரே, here I am Lord for your service, here I am at your disposal என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது ஆண்டவர் நம்மை எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 2 கொரிந்தியர் 8:9 பார்க்கின்ற போது the idea of emptiness appears very clearly. அங்கே பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தின போது அவர் தரித்திரமான ஒரு நிலைமைக்குள்ளாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து நீயும் நானும் ஐஸ்வர்யவான்களாகும்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரே. கடவுள் என்ன செய்தார்? அது எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்தார். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாரும் அவருக்கு முன்பாக முழங்கால் படிக்கின்ற, அவரை வணங்குகின்ற ஒரு மேலான நாமத்தை கொடுத்தார். அவர் தாழ்த்தினதுனாலே, தன்னை வெறுமையாக்கினதுனாலே, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானதுனாலே, சிலுவையின் பரியந்தம் தன்னை தாழ்த்தினதுனாலே இப்பேற்பட்ட ஒரு உயர்வை கடவுள் கட்டளையிட்டார். ஆனால் அதற்கு நேர்மாறாக பார்க்கின்ற போது, நான் வானத்திற்கும் மேலாக ஏறுவேன் என்று சொல்லி கடவுளுடைய சித்தத்திற்கு விரோதமாக எழும்பின லூசிபர், அதிகாலை விடிவெள்ளி மகன், தள்ளப்பட்டான். அது பிசாசாக வந்து விழுந்தான். அந்த மேட்டிமையை கடவுள் அருவருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு சாட்சியாக நாம் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற நாம் தயாரா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பார்க்கின்ற போது இந்த சிலுவை என்பது இட் வாஸ் கன்சிடர்ட் as a horrible symbol and a means of capital punishment. அது மாத்திரமல்ல, no Roman citizen could be crucified on the cross. அது ஒரு அவமான சின்னம். அதில் ரோம ஒரு பிரஜை அதில் அறையப்படக்கூடாது, மற்றவர்கள் தான். அது எப்பேற்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது, the terrible death on the cross was reserved for the enemies of Roman Empire. அந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக செயல்படுகின்ற மக்களை அவர்கள் சிலுவையிலே போட்டு துன்புறுத்தினார்கள், கொன்று குவித்தார்கள். ஒரு அவமான சின்னத்தை. ஆனால் இந்த அவமான சின்னத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்று என்று சொல்கிறார் என்றால், இந்த அவமானத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்த நிமித்தமாக அவருடைய அன்பு வெளிப்பட்டது.
அவருடைய தியாகம் வெளிப்பட்டது. ஸோ இன்றைக்கு சிலுவை எப்பற்பட்டது என்று பார்க்கின்றது. கிராஸ் இஸ் அன் அக்செப்டட் சிம்பிள் ஆஃப் லவ் அண்ட் சாக்ரிஃபைஸ். நம்முடைய சுயநலம் என்ற காரியங்களை நாம், அந்த செல்ஃபிஷ்னஸை நாம் சிலுவையிலே அறைய வேண்டும். அறைந்து அவரை பின்பற்றுகின்ற போது வெறுமையாய் நாம் பின்பற்றுகிறோம். சிலுவையிலே அறையுண்ட கிறிஸ்துவினாலே நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உத்தரவாதம் நமக்கு இருக்கின்ற போது நாம் அவரை தாராளமாக பின்பற்ற முடியும். மூன்றாவதாக பார்க்கின்ற போது நம்மை வெறுமையாக்குவதோடு அல்லாமல் இயேசுவை பின்பற்றி அவருக்கு நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். Jesus Christ presented to the disciples two approaches to life. 2 காரியங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு இதன் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, இந்த பக்கம் deny yourself or else live for yourself. உனக்காக நீ வாழ். நிறைய பேர் தன்னை வெறுத்து கடவுளுடைய ஊழியத்தை செய்வதில்லை, அவர்களுக்காக, அவர்கள் பிழைப்புக்காக வாழ்கிறார்கள். ஜஸ்ட் லைக் இட் இஸ் ஜஸ்ட், ஊழியம் என்பது ஜஸ்ட் லைக் எனி அதர் எம்ப்ளாய்மெண்ட். ஆனால் இது ஒரு தெய்வீக பணி என்பதை அவர்கள் மறக்கக்கூடாது. they will have to deny themselves. deny என்று சொல்லுகின்ற போது, to deny self does not mean to deny things. பொருட்களை வெறுப்பது என்பது அதாவது தன்னை வெறுப்பது அல்ல. but it means to give yourself wholly to Christ. முழுமையாக நம்மை அர்ப்பணிப்பது, அதுதான் தன்னை வெறுப்பது என்பது. அது மாத்திரமல்ல, and to share in his shame and death. அவருடைய அவமானங்களையும் பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் சுமந்து கொண்டு செல்வது நம்முடைய வாழ்க்கையில. அவர் எப்படி வெற்றி சிறந்தாரோ அப்படியே நாமும் கூட அவைகளெல்லாம் சந்திக்கின்ற போதும் நாம் வெற்றி சிறப்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு அவருடைய சாட்சிகளாக அவருடைய ஊழியத்தை செய்கின்ற போது இது சாத்தியமாகும். So we should be the carrier of Christ. We should be the bearer of Christ. கிரேக்க வார்த்தையில் பார்க்கின்ற போது கிறிஸ்டோபர் என்று இதற்கு வார்த்தை உண்டு. கிறிஸ்டோபர் என்ற வார்த்தைக்கு பேரர் ஆஃப் கிரைஸ்ட், கேரியர் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவை சுமந்து செல்லுகின்ற பாத்திரங்களாக நீயும் நானும் இருக்க வேண்டும். டேக் அப் யுவர் கிராஸ். இந்த பக்கம் பார்க்கின்ற போது சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் இக்னோர் த கிராஸ், அதை விட்டுவிடு. இது வேண்டாம் என்று சொல்லுகின்ற போது கடவுள் உன்னை மன்னையும் கூட பார்த்து அவர் சொல்வார், அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாதவன் நீ எனக்கு பாத்திரனால என்று சொல்லுவார். பேதுருவை பார்த்து சொன்ன கடவுள், நீ எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொன்ன அதே வார்த்தையை நம்மையும் பார்த்து சொல்வார். ஆகவே we will have to take up our cross and to follow his footprints. நாம் அவரை பின்பற்றுகிறோமா அல்லது உலகை பின்பற்றுகிறோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டும். ஊழியத்தில் விசுவாசம் எப்பொழுதும் பரீட்சைக்கு உட்பட்டது. faith must always be tested. பொன் நெருப்பினால் புடமுடுவது போல கடவுள் நம்மை இதன் மூலமாக அழைக்கிறார். நீதிமொழிகள் 27:21 பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயா 48:10 பார்க்கின்ற போது, இதோ உன்னை நான் புடமிட்டேன், ஒரு வெள்ளியை போல அது உருகி போக அல்ல, அது நாம் பளபளபளன் என்று இருக்கத்தக்கதாக ஒரு பொன்னை போல அவர் என்ன பண்றாரு, உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஊழியத்தில் இருக்கிறவங்க பல பிரச்சனைகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது என்றால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவருக்காக நாம் செல்லுகின்ற போது பெரிய காரியத்தை நாம் சாதிக்க முடியும். லூஸ் யுவர் லைஃப் ஃபார் ஹிஸ் சேக். அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கின்ற போது, ஏனென்றால் தன்னுடைய ஒரே பரம குமாரனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடவுள் நமக்காக அனுப்பினார் இல்லைங்களா? நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பாடுகளை அனுபவித்து இந்த ஊழியத்தை செய்து இந்த வெற்றியை கொடுத்தார். So God has one son without sin. He has no sons without scars. அவருக்கு ஒரே ஒரு பாவமில்லாத குமாரனை உண்டு. ஆனால் அவருக்கு இருந்த குமாரர்களிலே ஒருவரும் அந்த தழும்பை அனுபவிக்காத குமாரர்கள் இல்லவே இல்லை. நீயும் நானும் தான் அப்பேற்பட்ட. ஆகவே பாடுகள் என்பது நம்முடைய வாழ்க்கையில அது வந்தே தீரும். கடவுள் அதனை அனுமதிக்கிறார். அவர்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அதாவது காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற போது அதனை பெற்றுக்கொள்ள முடியாது, அதனை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்துக்காக செல்லுகின்ற போது அது நம்மை காக்கும்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மைக்கேல் ஜாக்சன் பல ஆயிரம் கோடி, பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை பெற்றிருந்தவர். பணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. ஆனாலும் கூட எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து தன் பக்கம் வைத்துக் கொண்டிருந்தவர். அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வசனம் பார்க்கிறோம். 26ஆம் வசனத்தில் பார்க்கும், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நாம் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம், சம்பாதித்து விடலாம். ஆனால் ஃபார் த சேக் ஆஃப் த அதாவது வேர்ல்ட், இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போது, கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கின்ற போது நாம் பேறு பெற்றவர்கள். இல்லை, உலகத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இங்கே எவ்வளோ வருஷம்னா இருக்கலாம். கல்கண்டனுடைய ஆசிரியர் தமிழ்வாணன் 100 வயது வாழ்வது எப்படி என்று சொல்லி ஒரு புக் எழுதினார். 62 வயசுல செத்துட்டார். உன்னுடைய கையில், என்னுடைய கையில் நம்முடைய ஆயுசு நாட்கள் இல்லை, அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரணும் என்று சொல்லி சங்கீதம் 90:12 மோசே ஜெபிக்கிறவனமாக நாம் ஜெபிக்க வேண்டும், அப்படி ஊழியத்தை செய்ய வேண்டும். எவ்வளவு காலம் வாழ்ந்தன்றது பெருசு இல்லை. இன்றைக்கு அதாவது தன்னை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வந்து பெரிய ஊழியத்தை செய்து கடவுள் நாமத்தை மகிமைப்படுத்த அநேக ஊழியக்காரர்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ள ஆசிரமம் திருப்பத்தூரில் இருக்கின்ற அநேகர் ஜெபிக்கின்ற அங்கே ஒரு கூடாரத்தை கட்டியிருக்கிறார்கள். அங்கு வந்து ஊழியத்தை செய்தவர் யார் என்று பார்க்கின்ற போது எர்னஸ்ட் ஃபாரஸ்டர் பேட்டன் என்ற ஒரு டாக்டர், FRCS, இங்கிலாந்துலேருந்து ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்தவர், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவர். அதே போல் அவரோட கூட இருந்து, அதாவது இந்த நம்முடைய இந்திய தேசத்தில் டாக்டர் சாவரி ராயன் சாலமன் என்பவர், அவரும் இணைந்து அந்த இடத்தை வாங்கினார்கள். ஒரு ஆசிரம் போன்ற, அதாவது இந்தியர்கள் இந்திய பாணியிலே கடவுளை தொழுது கொள்ளத்தக்கதான ஒரு நடைமுறையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அநேக ஆஸ்பத்திரிகளை அவர்கள் கட்டினார்கள், அநேக பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். தங்களுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து கொட்டினார்கள். தன்னை வெறுத்தது நிமித்தமாக கடவுளை அறிவித்தார்கள். தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டது நிமித்தமாக, பாடுகளை அனுபவித்தது நிமித்தமாக FRCS படித்தவர்கள் இன்றைக்கு எங்கள் இந்தியாவில் படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? படிச்சோன்னா வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, அங்கே நம்ம சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் துச்சமாக நினைத்து அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்கள். They denied themselves fully. They focused Christ in their life. அதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது. அப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை தான் கடவுள் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சஃபரிங் ஆல்வேஸ் லீட்ஸ் டு க்ளோரி. ஆம், இன்றைக்கு கடவுள் நியாயத்திற்கு நம்மை வரப்போகிறார். இந்த பாடுகளை ஏற்று அவருடைய ஊழியத்தை நாம் செய்கின்ற போது உண்மையிலேயே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அவருக்கு ஏற்ற ஒரு பெரிய சாட்சிகளாக நாம் வாழ முடியும். அந்த மகிமையை கடவுள் நமக்கு கொடுப்பார். அதனை நாம் பங்கிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அதை விட்டுவிட்டு லூஸ் இஸ் ரிவார்ட் அண்ட் க்ளோரி என்று பார்க்கின்ற போது அதனை இழந்து போக அல்ல, ஞானமாக இந்த உலகத்தில் நாம் நடந்து கொண்டு கடவுளுடைய சித்தத்தை செய்ய, அதாவது இன்றைக்கு வாசி கேட்ட நிருப வாக்கியத்தில் நாம் பார்க்கின்ற போது கூட அங்கே பார்க்கிறோம், ரோமர் 12:9-21, தீமையை வெறுத்து நன்மையை, அதாவது தீமையை நன்மையினால வெல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற, வெறுக்கின்ற ஒரு காரியம், தன்னை வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு வருகின்ற காரியம். உங்களால் முடிந்த மட்டும் சமாதானமாய் இருக்கவும், ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யவும், இப்படியாக கடவுள் பவுலப்போஸ்தலன் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார். ஆகவே இந்த உலக பகட்டு வாழ்வா அல்லது பரமனின் அன்பா, எது நம்மை இழுக்கிறது? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ, எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறுங்கையாய் நேர்ப்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.
மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையை நிற்பாய். இன்றைக்கு ஊழியத்திற்கு வந்திருக்கின்ற நீயும் நானும், நாம் பொறுப்படுத்திருக்கின்ற திருச்சபையும் திருச்சபை விசுவாசிகளும் இன்றைக்கு திருச்சபை எழும்பி பிரகாசிக்க, இன்றைக்கு அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஊழியக்காரர்களை நாம் அனுப்புவோம், ஊழியக்காரர்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம், அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அறியப்படாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய திருச்சபைகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால், ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால், ஊழியத்திற்கு ஊழியக்காரர்களை நாம் உருவாக்குவோம், அறிவிக்க சுவிசேஷங்களை நாம் எழுப்போம், மிஷனரிகளை எழுப்போம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மிஷனரி கடவுளாக வந்தார். மிஸ்ஸியோ டே என்று சொல்லி கிரேக்க வார்த்தையில் பார்க்கின்ற போது இட் இஸ் காட்ஸ் ஓன் மிஷன். ஆகவே அவரே மிஷனரியாக வந்திருக்கின்ற போது, அவரே ஊழியம் செய்ய வந்திருக்கின்ற போது, நாமும் கூட ஞானமாய் அவருக்கென்று ஊழியம் செய்து நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கின்றபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாமும் ஆயத்தப்பட்டு மற்ற எல்லா மக்களையும், நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற ஒரு பாத்திரங்களாக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு போதகர்களும், எல்லா லே லீடர்ஸ்களும், விசுவாசிகளும் இதற்கென்று நாம் ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுத்து கடவுளை பின்பற்றி நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு பாடுகளினூட கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருக்கென்று சாட்சிகளாக வாழ பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். தொடர்ந்து ஸ்தோத்திர கீதத்தை நாம் பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை என்னிலே சீருஷ்டேயோ, நிலைவரமான ஆவியன் உள்ளத்திலே புதுப்பேயோ, உமது சமூகத்திலேன்று என்னை தள்ளி விடாதீரோ, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ, உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யோ. ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் மஞ்சப்படத்தக்கவரே, நீர் யாதொரு புண்ணியமும் பாத்திரமில்லாத எங்களுக்கு தந்தரளின கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரட்சணை வசனத்தையும் உம்முடைய வீட்டின் பரிசுத்த நியமங்களையும் எங்களுக்கு இன்று சுத்தமாய் காப்பாற்றி வந்ததற்காக உம்மை விசேஷமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். உலகமெங்கும் போதக சுத்தத்தையும் உடைய வார்த்தையை வல்லமையோடு பிரசங்கிக்கும் உண்மையுள்ள போதகர்களையும் உடைய திருச்சபை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உம்முடைய ஜனத்தின் இரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் இரும். உம்முடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் எங்களுடன் கிறிஸ்துவோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெற செய்யும். கர்த்தாவே, இந்த நேரத்தில் என்னுடைய திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரைக்குமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் பேராகவும் குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையின் முகாமை சங்கத்திற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். முகாமை சங்கத்தில் உள்ள தலைவர், துணைத் தலைவர், செயலர், இணை செயலர், பொருளர், இணை பொருளர் மற்றுமாய் கர்த்தாவே, என்னுடைய திருச்சபையின் மாதர்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் ஆண்டவரே அனைவரும் சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
நாங்கள் எல்லாரும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் உடைய தாசனாகிய பவுல் சொன்னது போல நாங்கள் ஆண்டவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஆவியிலே நாங்கள் அனலாக இருக்கவும் கர்த்தருக்கென்று நாங்கள் ஊழியம் செய்வோம். கர்த்தாவை இப்படியாக உண்மையாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உமக்கென்று ஒப்பு கொடுத்து வாழ கிருபை செய்திடணும். இந்த நேரத்திலமாய் கர்த்தாவே சுவாமி, இந்த கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு அருமையான மக்களை இழந்து போன என்னுடைய இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். இந்த நாள் நிலவரப்படி கர்த்தாவே 34,63,972 மக்களுக்கு ஆண்டவரே இந்த கோவிட் பாசிட்டிவ் கேஸ் இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் வேதனையோடு தவிர்த்து கொண்டிருக்கின்ற போது அவர்களை குணப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். 62,550 மக்கள் மரித்து போன சூழ்நிலையிலே கர்த்தாவே உடைய தேசம் படும் பாடை கர்த்தாவே வேதனையை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். 3வது இடத்துல ஆண்டவரே அதிகமாக பாதிக்கப்பட்ட தேசங்களில் என்னுடைய தேசம் இருக்கிறது. என்னுடைய தேசத்தை ஆண்டவரே வழிநடத்த, ஆண்டவரே சிறப்பாக வழிநடத்த, உண்மையோடு வழிநடத்த, ஏழை எளிய மக்கள் வேதனைப்படுகளுடைய மக்களுடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு ஆண்டவரே உதவி செய்ய, அவருடைய வாழ்க்கை மேம்பாடடைய ஆண்டவர் அரசாங்கம் முன்வரத்தக்கதாக அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்துள்ள சுவாமி, அவர்களை ஆண்டவரே நீர் இந்த காரியத்திற்கென்று எழுப்பிவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மக்களுடைய ஓட்டுகளை பெற்று கர்த்தாவே இன்றைக்கு மக்கள் படுகின்ற வேதனையில் ஆண்டவரே அவர்கள் எவ்வளவாக பங்கெடுக்கிறார்கள் என்பதை ஆண்டவரே சுவாமி மக்கள் ஆண்டவரே ஒருவராக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே அவர்கள் சுவாமி மக்களுடைய நல்வாழ்வுக்காக உழைக்க திட்டங்களை தீட்டி ஆண்டவரே மக்களை ஆண்டவரே இந்த வேதனையிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வரத்தக்கதாக அப்பேற்பட்ட திட்டங்களை எடுக்க ஆண்டவரே அந்த உணர்வை நீ கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை விட்டு கர்த்தாவினுடைய தேசத்தை ஆண்டவரே பல்வேறு மொழி வாரியாக, மதத்தின் வாரியாக, ஆண்டவர் இனத்தின் வாரியாக பிரிக்கின்ற அந்த சூழ்ச்சியிலிருந்து சுவாமி நீ விடுவிக்க வேண்டுமா இடத்துல வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே சுவாமி என்னுடைய இந்திய தேசம் ஆண்டவரே இதனுடைய வரலாறு, இதனுடைய சரித்திரம் ஆண்டவரே சுவாமி காலாகாலமாக பின்பற்றி வந்த காரியங்கள் ஆண்டவரே சுவாமி அது மாற்ற ஆண்டவரே இவர்கள் எடுக்கின்ற எண்ணம் அது எதற்காக என்று எங்களுக்கு தெரியவில்லை சுவாமி. ஆனாலும் கூட உம்முடைய திருவுள சித்தம் எங்களுடைய தேசத்தில் ஒரு பெரிய அசைவை நீர் கொண்டு வரணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலகளவில் ஆண்டவரே ஏராளமான ஆண்டவரே 2,49,35,559 மக்கள் ஆண்டவரே இந்த நோயினாலே இந்த கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். அதே போல் 8,41,832 மக்கள் மரித்திருக்கிறார்கள். கர்த்தாவே ஒவ்வொரு வீடுகளிலும் மரண குரல்கள், வேதனைகள். நிலைமை மாறாத கர்த்தாவே ஒருவரால் மாத்திரமே முடியும் சுவாமி. கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவை கட்டளையிட ஜெபிக்கிறோம். என்னுடைய திருச்சபையில் மூத்த விசுவாசிகள் ஆண்டவரே கர்த்தாவே பலவீனப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று இப்பொழுதுமா வீடுகளில் இருக்கின்ற போது அவர்களை நீர் அதிகமாக ஆசீர்வதித்து அவர்களை அதிகமாக நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருவாளர் விட்டல் ஐயா அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே அவரை நினைவு கூர்ந்தவர்களும் அதிகமாக நீர் ஆசீர்வதி. கர்த்தாவே ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆகி கர்த்தாவே வீட்டில் அவர் ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே வாழ்கின்ற போது அவருக்கு தேவை நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கட்டளையிட ஜெபிக்கிறோம். இதே போல் நாங்கள் ஒருவேளை பேரலை சொல்ல மறந்திருந்தாலும் கர்த்தாவே அவர்கள் எல்லாவற்றையும் மறைந்த தேவனாக இருக்கிறேன். ஒவ்வொரு சுவாமி அதிகமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு விசேஷ கல்வி ஞானத்தை அருளி செய்திடும் இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக அவர்கள் ஆண்டவரே படுகின்ற இன்னல்கள் சொல்லி மாளாது. ஆனாலும் கூட கூடிய சீக்கிரத்தில் எல்லாம் ஒரு சகஜமான ஒரு சூழ்நிலைக்கு வரும்படியாக செய்திடணும். தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் விசேஷ நிகழ்வுகளையும் இந்த வாரத்தில் ஆசிரிக்கின்ற மக்களை ஆண்டவரே அதிகமாக நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அதே போல் கர்த்தாவே சுவாமி என்னுடைய திருச்சபை ஆண்டவரே சுவாமி விட்டெடுக்கின்ற பணியில் ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கின்ற விண்ணப்பத்தை நீர் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் முத்திரையிட்டு ஆண்டவரே பெரிய அதிசயமான காரியங்களை என்னுடைய திருச்சபையில் நீர் செய்து வழிநடத்தணும் ஜெபிக்கிறோம். என்னுடைய IELC ஆண்டவரை கண்ணோக்கி போகிற என்னுடைய IELCனுடைய
அட்மினிஸ்ட்ரேட்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரோடு பணி செய்கின்ற ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா போதகர்களுக்காகவும், எல்லா திருச்சபைகளுக்காகவும், எல்லா லே லீடர்ஸ்களுக்காகவும், ஆண்டவரே எல்லா விசுவாசிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் பெரிய எழுப்புதலை எங்களுடைய திருச்சபை ஆண்டவரே IELCல கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையும் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே ஆத்தும பாரத்தோடு அவர்கள் செய்யத்தக்கதாக, எல்லா அரசியல் அராஜகங்கள் நீங்கி போகத்தக்கதாக, பணத்துக்காக, பொருளுக்காக, புகழுக்காக என்று சொல்லி ஆண்டவரே சுவாமி உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே வீணிலே வழங்குகின்ற ஆண்டவரே காரியத்தை விட்டுவிட்டு உண்மையாய் உமக்காக தங்களையே அர்ப்பணம் செய்து எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவரே அவர்கள் மூலமாக நாங்களும் உண்மை ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் எங்களுடைய சந்ததியிலே ஆண்டவரை ஊழியக்காரர்களை அதிகமாக அனுப்ப, அறிவிக்கப்படாத எங்களுடைய இந்திய தேசத்தில் ஆண்டவரை அனுப்பி ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் சிலுவை நிழலில் கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே அந்த உணர்வை ஒவ்வொரு திருச்சபைக்கும் எங்களுடைய IELCல கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய வாழ்நாள் எவ்வளவு என்றது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட கர்த்தாவே, நாங்கள் வாழ்கின்ற நாட்களில் நாங்கள் ஞானமாய் நடந்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை சிறப்பாக செய்து ஆண்டவரே உம்முடைய லட்சியத்தை கர்த்தாவே அந்த மீட்பின் பணியை நாங்கள் ஆண்டவரை வெளியரங்கப்படுத்த ஆண்டவரே அநேக ஆயிரம் மக்களை உம்முடைய சிலுவை நிழலில் கொண்டு வர கிருபை செய்தோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தலைமட்டமாய் தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். கர்த்தாவே, இவைகளையும் நாங்கள் இடத்துல கேட்க மறந்த எல்லா ஆத்தும சரி நன்மைகளையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளவில்லாமல் கொடுத்து இந்த ஆராதனையில் காணொலி காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டு உங்களுடைய நாமத்தை துதித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அதே போல உங்களுடைய திருச்சபையினுடைய விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து ஆதரித்து வழிநடத்த வேண்டுமாய் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்னென்றைக்கு படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உடைய குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீவின் எங்களை ரட்சியும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடைய சுவாமி. ஆமென். இந்த நேரத்தில் தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படுத்தி 587வது பாடலை நாம் பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என்ற பாடலை நாம் பாடுவோம். 1, 3, 4 சரணங்களை நாம் பாடுவோம். இந்த நேரத்தில் பாடுகின்ற போது கடவுளுடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கை படைப்போம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கேருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கேருப்பினும். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவீருப்பினும், திரண்ட ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவீருப்பினும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே
உரிய பெருமையாவும் அற்பமே விந்தை சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. மூன்றாவது சரணம். சென்னி வீணா கை கால் நின்று சிந்துததோ துயரோடன்பு. சென்னி வீணா கை கால் நின்று சிந்துததோ துயரோடன்பு. மன்னாகீதை போன்ற காட்சி மன்னாகீதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே எந்நாளிலுமே எங்கும் காணே. விந்தை சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிடுவேன். இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிடுவேன். எந்த அரும் பொருளிடாகும் எந்த அரும் பொருளிடாகும் என்னை மூற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை மூற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்தில் நான் படைத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கையை பிரியமாய் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து இது உம்முடைய ஊழியத்திற்கென்றும் உம்முடைய நாம் மகிமைக்கென்றும் உம்முடைய ராஜ்ய பரம்பதலுக்கென்றும் பிரயோஜனப்படும்படி கர்த்தாவே காணிக்கை படைத்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கையோடு எங்களையே ஜீவ பலிகளாக காணிக்கையாக இப்படி பாதத்தில் ஒப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கிடுவதில் முடிவு பெரிய நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்பட்டிராமல் அதன் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவனுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படும்படி உமது பரிசுத்த ஆவியானவரையும் பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபை தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.
விருப்பத்தோடு அடியாரையன் தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தையென்னும் அப்பத்தாலே பூஷித்து வளர்ப்பியோம் போதுமை தேடி வந்து மனதாறு போற்றினோம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் பிரசனம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து நாம் ஆலயத்தில் ஆராதிப்போம். இதனை அறிவிப்பாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.